சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. உள்ளத்தில் வந்தீரையா, உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட, உமக்காய் வாழ்ந்திட. எரேமியா 48 அதிகாரத்தில் 39 வசனத்தில் 47 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்களில் நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு ஒரு வசனத்தில், இன்னொரு வசனத்தில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன். மோவாப்லாம் கர்த்தருக்கு அருவருக்கப்படுறதுக்கு ஒரு ஜனம். ஏலாம் விரும்பப்படாத ஒரு ஜனம். ஆனால் ஆண்டவர் அவங்க சிறையிருப்பெல்லாம் திருப்புவேன் அப்படின்ட்டுருக்காரு. இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் மற்றவங்களால் ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டு, விரும்பப்படத்தக்கதாக இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கவலையே படாதீங்க. உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவேன் இருக்கார். கடைசி நாட்களில் நான் இவங்களுடைய சிறையிருப்பெல்லாம் திருப்புவேன் அப்படிங்கிறார். அப்போ நமக்காக ஒருவர் இருக்கிறார், அந்த எண்ணம் நமக்கு வேணும். அவர் நம்முடைய சிறையிருப்பு எல்லாவற்றையும் திருப்பி சந்தோஷத்தை காணும்படியாக செய்வார். நாம் சாபத்தில் இருக்கிறோமா, குழப்பங்களில் இருக்கிறோமா, இல்லை பிரச்சனைகளில் இருக்கிறோமா, இல்லை மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறோமா, எத்தனாலும் சரி கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை சிறையிருப்பை திருப்பி ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதத்தில் விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசத்தோடு இருங்க. உங்களுடைய எந்த சிறையிருப்பானாலும் சரி இந்த மாதத்தில் கடைசி நாட்களில் நான் திருப்புவேன் அப்படின்னு இருக்காரு. சிறையிருப்பை திருப்புவேன். அதை விசுவாசிங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஆமென்.